வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா லாஸ்ட் வீக் எடுத்தது. லாஸ்ட் வீக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். முடியலை. இது செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. இந்த ஆட்டோவில் போகிற வெளியில் போகிற இதெல்லாம் வியாழக்கிழமை காலையிலேயே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலு. என் மாமனாருக்கு கண்ணுக்கு செக்கப் பண்ணேன். 6 மந்த் முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். 6 மாதத்துக்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். சும்மா நார்மல் செக்கப்புக்கு தான். எப்படி இருக்குது கண்ணுன்னு செக் பண்ணேன். நேராக ராமச்சந்திரா போயிட்டோம். அன்னைக்கு உகாடி லீவு, ஸ்கூலுக்கு லீவு. ஆனால் ஆட்டோக்கார அண்ணாட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு லீவுன்னு. அவங்களுக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்லலை. பார்த்தா கரெக்டாக 8:30க்கு காலையிலேயே வாசலில் நின்றுட்டாங்க. நாங்களும் கிளம்பி வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்புறம் அந்த அண்ணாட்டையே கேட்டோம், எங்களை கொண்டு ராமச்சந்திராவில் ட்ராப் பண்ணிடுறீங்களா பொருளில் ஃப்ரீயான்னு கேட்டேன். வாங்கம்மா நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்களே ட்ராப் பண்ணியாச்சு. நாங்கள் ராமச்சந்திராவுக்கு ஒரு 9 இல்லை 9:30க்குள்ளே போயிட்டோம். 9:30க்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா லேட் ஆகும். ராமச்சந்திரா போனோம்னா நம்மளுக்கு 1 டே கூட ஆயிரும் காமிச்சிட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு. அது என்ட்ரன்ஸ்லலாம் இப்படி தான். இது நல்லா இருக்குது பாருங்களேன். நார்மல் ஒரு எப்படி ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருக்கும். இது சென்னையில் தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல், போரூரில். நல்ல ஹாஸ்பிட்டல் தான். நல்லா செக் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுட்டு பே பண்ணிட்டோம். பே பண்ணிவிட்டு அப்புறம் 2nd ஃப்ளோர் போக சொன்னாங்க ஐக்கு. ஆல்ரெடி அங்கே தான் நாங்கள் பார்த்தோம் கண்ணுக்கு. அங்கே போயிட்டு பே பண்ண ஸ்லிப்பு இது எல்லாத்தையும் அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க. ஏன்னா எப்படியும் லேட் ஆயிரும் டாக்டர் வர. அதுக்கு முன்னாடி நிறையா பேர் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸாவது நாங்கள் வெயிட் பண்ணுறாப்புல இருந்துச்சு. ஒரு 11:45க்கு மேலே தான் டாக்டர் வந்தாங்க. அப்புறம் டாக்டர் வர வரைக்கும் வெளியிலே வெயிட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஆளையாக நெக்ஸ்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க கண்ணுக்கு. அதெல்லாம் அவங்க சொல்லையில் கேட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. சரி ஓகே. மறுபடியும் 6 மாதம் கழித்து வர சொல்லியிருக்காங்க அதுக்கு. என்னால் லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடவே முடியலை. பாதி எடுத்தேன். செவ்வாய்க்கிழமை பாதி எடுத்தேன். அன்னைக்கு ஃபுல் வீடியோ எடுத்து என்னால் கம்ப்ளீட் பண்ணி போட முடியலை. அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் எனக்கு முடியலை. அதுக்கப்புறம் புதன்கிழமை பாதி வீடியோ எடுத்தேன். அப்பயும் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபுல் வீடியோவே ஃபஸ்ட்டு எடுக்க முடியலை. சரி இருக்கிற வீடியோ வச்சு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுவோன்னாலும் அதுக்கும் டைம் கிடைக்கல. இன்னொன்று கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்துச்சு. என்னடா வீடியோ போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செக்கப்லாம் முடித்த பிறகு வெளியில் வந்துட்டோம். மறுபடியும் ரேபிட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். ரேபிட்டோ உள்ளார வரணும்னா நம்ம ஆட்டோ நம்பர் சொல்லணும் கீழே செக்யூரிட்டிகிட்ட. அப்போ தான் ஆட்டோ உள்ளார விடுவாங்க. அப்புறம் அந்த நம்பர் சொன்னோன்னா ஆட்டோ உள்ளே வந்துருச்சு. ரேபிட்டோவில் அங்கே கிளம்பிட்டோம். ஆட்டோவில் வெளியில் அங்கேருந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு டி நகரில் இருக்கோம். டி நகரத்துக்கு வரத்துக்கு எப்படியும் 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. அவங்க நான் ரூட்டு சொல்லலை அவங்களுக்கு. இப்படி போங்க அப்படி போங்கன்னு நான் ரூட்டு சொல்லலை. அவங்க மேப்பு போட்டே போயிட்டாங்க. அது என்னாச்சுன்னா ரொம்ப சுற்றி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆனுச்சு.
இந்த ரேபிடோ வந்ததுலேருந்து வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரேபிடோலாம் நான் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யாரையாவது எதிர்பார்ப்பேன். கொண்ட விடுறதுக்கு, வர்றதுக்கு, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் தேடுறாப்புல இருக்கும். ஆனால் ரேபிடோ வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே ரேபிடோ ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நானே புக் பண்ணிடுவேன். போகிறதுக்கும் வர்றதுக்கும் வந்து நானே புக் பண்ணிடுவேன். அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பேக்கரிக்கு போயிருந்தேன். ஏன்னா பாப்பாவ வீட்ல விட்டுட்டு போயிருந்தேனா, அவளுக்காக ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் வந்து ஈவினிங் ஒரு 4:00 ஆயிடுச்சு. மாமா வந்து டீ போட ஆரம்பிச்சுட்டாங்க. டீ போட்டு குடுத்தாங்க. அப்புறம் அந்த டீய குடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்துருந்துட்டு, அப்புறம் தான் வந்து துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணேன். மாமா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு முக்கியமான வேலையா ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்சோனே, அன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு ஈவினிங் போல நான் வந்து துணி நெறையா சேர்ந்துருச்சு. அதனால துணிய துவைச்சுருவோம் அப்படின்ட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த ட்ரெஸ்ல பாருங்களேன் சாயம் அவ்ளோ போகுது. அ இது இது வந்து புதுசா எடுத்தது தான். ஃபுல் காட்டனு. நல்லா சாயம் போக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை அத ஊற வச்சுட்டு நான் வேற ஒரு 10, 15 நிமிஷம் போய் உட்காந்துட்டேன் தனியா. கொஞ்ச நேரம் கழிச்சு துவைக்கலான்னு. அப்புறம் தான் எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தா, சாயம் போக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை பார்த்துட்டேன் உடனே. இல்லாட்டி எல்லா ட்ரெஸ்லயும் அந்த சாயம் ஒட்டியிருக்கும். துணி துவைச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இல்ல. சரி மறுநாள் வந்து வீடியோ இனிமே எடுத்து கரெக்டா அப்லோட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடேவும் வீடியோ வந்து எடுக்கல. ஃப்ரைடேவும் எடுக்கல, சாட்டர்டேவும் எடுக்கல. இந்த வீடியோ வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் குடுக்குறது சண்டே தான் இந்த வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். சண்டே தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். சண்டே வந்து லாங் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த சண்டேவும் கொஞ்சம் வெளியில போனேன். அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன். வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, நான் பேசுறது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்தது வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதுல புடிக்கல, இத மாத்திக்கோ, இந்த மாரி செய் அப்படின்னீங்கனாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து தாராளமா சேஞ்ச் பண்ணிப்பேன். நான் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா, யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து அந்த தப்புன்னு நம்ம சொன்னா தான் நம்மளுக்கு அது தப்புன்னு தெரியும். இல்லாட்டி நமக்கு அது தப்புன்னு தெரியாது. ஆ மோஸ்ட்லி கோவம் வரும். யாருக்கா இருந்தாலும் ஒருத்தவங்க பண்றதோ, செய்றதோ சொன்னாக்கா லைட்டா கோவம் வரும். பட் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிக்கிட்டா தான் வந்து நம்ம வந்து என்ன தப்பு பண்றோம், என்ன கரெக்ட்டா பண்றோம்ன்னு தெரியும். இல்லாட்டி நம்ம பண்ற எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்னு தான் தோணும். அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி மக்களே! நன்றி. பாய் பாய்.